அண்மைச் செய்தி. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் நடந்து சென்ற கேரள பெண்ணை இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சென்னை துறைப்பாக்கத்தில் ஐடி ஊழியரான இளம்பெண் பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பும்போது இளைஞர் பின்தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் திடீரென இளம்பெண்ணை பிடித்து இழுத்து பாலியல் வன்கொடுமை செய்ய இளைஞர் முயன்றுள்ளார். அத்துமீற முயன்றவரின் கையை கடித்துவிட்டு இளம்பெண் கூச்சலிட்ட நிலையில் இளைஞர் தப்பி ஓடியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் யோகேஸ்வரன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட இளைஞர் தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்ததில் கையில் மாவு கட்டு போடப்பட்டிருக்கிறது. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் நடந்து சென்ற கேரள பெண்ணை இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட இளைஞர் தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்ததில் கையில் மாவு கட்டு போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. கேரளாவை சேர்ந்த 24 வயது இளம்பெண் ஒருவர் ஓஎம்ஆர் சாலையில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் பணிபுரியும் இடத்திற்கு அருகிலே வாடகைக்கு வீடு எடுத்தும் தங்கியிருக்கிறார். நேற்று இரவு வழக்கம் போல வேலையை முடித்து தனக்கு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது வாலிபர் ஒருவர் அந்த பெண் ஊழியரை பின்தொடர்ந்து சென்றதாகவும் ஓஎம்ஆர் சாலையில் உள்ள ஒரு வீட்டின் அருகே சற்று மறைவான இடத்தில் சென்ற போது அந்த வாலிபர் பெண் ஊழியரின் வாயை பொத்தி அவரை இழுத்து சென்று அவர்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். இதனை சற்றும் எதிர்பாராத அந்த ஐடி பெண் ஊழியர் அதிர்ச்சி அடைந்து தன்னிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட வாலிபர் ஈடுபட போராடி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர்கள் கையை கடித்து அவரிடம் தப்ப முயன்ற போது அந்த வாலிபரை ஓடிவிட்டதாகவும் பின்னர் பெண் ஊழியர் சட்டம் போட்டதை கேட்டு அங்கிருந்த பணி செய்து கொண்டிருந்த நபர்கள் மற்றும் கால்பந்து விளையாடு கொண்ட வாலிபர்கள் சிலர் ஓடி வந்து இளம்பெண்ணை மீட்டிருக்கிறார்கள். இச்சம்பவம் தொடர்பாக துறைப்பாக்கம் போலீசாருக்கும் தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின் போலீசாரிடம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அந்த வாலிபரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த வாலிபரின் பெயர் லோகேஸ்வரன் என்றும் 24 வயது நபர் என்பதும் ராமநாதபுரத்தை சேர்ந்த இவர் கடந்த 3 மாதங்களாக சென்னையில் தங்கி ஓட்டல் ஒன்றில் வேலை செய்து வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில ஓட்டலுக்கு இந்த பெண் அடிக்கடி வரும்போது அவரை பார்த்து ரசித்தாகவும் அவர் மீது ஈர்ப்பு கொண்டு அவரை அடைய நினைத்து நேற்று மது போதையில் இது போன்ற தவறை எடுத்து விட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதே போன்று அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டு அங்கிருந்து சென்ற போது ஒரு வயதான மூதாட்டியிடமும் இதே போன்ற அத்துமீறலில் ஈடுபட முயன்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மது போதையில் இது போன்று தவறு இழுத்து விட்டதாக அவர் கூறிய நிலையில போலீசார் அவர் கைது செய்யும் போது அவருக்கு கீழே விழுந்துவிட இடது கையில எலும்பு ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 பிரிவுகளை போலீசார் கைது செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஐடி பெண் ஊழியர்கள் வந்து செல்லக்கூடிய இந்த பகுதியில் இது போன்ற ஒரு அத்துமீறல் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இரவு ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களும் ஐடி நிறுவன ஊழியர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போது பெண்ணிடம் மற்றும் ஒரு மூதாட்டியிடம் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற லோகேஸ்வரன் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு அவருக்கு இடத்தில் மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவித்துள்ளது.